ராதே கிருஷ்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் என்றாலே அழகு. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4வது படை வீடான சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் காவிரி நதியின் கிளை நதியான குமாரதாரை நதியின் கரையில் அமைந்துள்ளது. இந்து அறநிலைய ஆட்சித்துறைக்கு உட்பட்ட இந்த கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்கான மண்டபங்கள், குடில்கள், விடுதிகள் அனைத்தும் உள்ளன. இத்தலத்திற்கு திரு-ஏரகம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. திரு என்றால் சிறப்புமிக்க, ஏர் என்றால் அழகான, அகம் என்றால் வீடு. சிறப்புமிக்க அழகான படை வீடு என்று பொருள்படும். மூலவர் சுவாமிநாத சுவாமி என்றும் திரு-ஏரக மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு விவசாயி கூர்மையான ஏர் கொண்டு நிலத்தை உழுது விவசாயம் செய்வது போல முருகன் என்ற விவசாயி அருள் என்ற ஏர் கொண்டு தன் பக்தர்கள் மனதில் ஆத்ம பயிரை வளர்க்கிறார். இந்த காரணத்தினால் திரு-ஏரகமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்யும் உபதேச மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். புராண காலத்தில் படைப்பு தொழிலுக்கு அதிபதியான பிரம்மதேவர் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்ற பொழுது குழந்தை முருகனை அவமரியாதை செய்கிறார். அதனால் சினம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்மனிடம் படைப்பு தொழில் பற்றின சில வினாக்களை கேட்கிறார். பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்ற வினாவிற்கு பிரம்மதேவரால் பதில் கூற இயலவில்லை. இதனால் கோபம் கொண்ட முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்து அவரது படைப்பு தொழிலை தானே மேற்கொண்டார். படைப்பு தொழிலுக்கு அதிபதியான பிரம்மதேவரை விடுவிக்கும்படி தேவர்கள் முருகப்பெருமானிடம் கோரினர். ஆனால் முருகப்பெருமான் தேவர்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை. அதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் முருகனிடம் சென்று, பிரணவத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மதேவரை சிறையிலிட்டாய். உனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். முருகனும் தனக்கு தெரியும் என்றார். அப்படியானால் அதன் பொருளை தனக்கு கூற முடியுமா என்று சிவபெருமான் கேட்டார். முருகப்பெருமான் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார். அதன்படி உபதேசம் தருபவர் முருகப்பெருமான் வயதில் சிறியவரானாலும் குருவாகவும், உபதேசம் பெறும் சிவபெருமான் வயதில் மூத்தவராக தகப்பனாராக இருந்தாலும் சிஷ்ய பாவனையில் கைகட்டி வாய்ப்பொத்தி அமர்ந்த கோலத்தில் உபதேசம் பெற்றார். அன்று முதல் சுவாமியாகிய சுவாமிநாதனுக்கே முருகன் குருநாதர் ஆனதால் சுவாமிநாத சுவாமி, பரமகுரு, தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்படுகிறார். தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பது இப்பரந்த உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாமே நன்மையை தரும் என்பது வள்ளுவரின் வாக்கு. அதன்படி சிவபெருமான் தன் பிள்ளை மூலமாக மந்திரத்தின் பொருள் கேட்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். இத்தலத்தில் மூலவர் ஞானாசிரியராகிய சுவாமிநாதன் கம்பீரமாக 4.5 அடி உயரமுள்ள திருவுருவத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வலக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து, இடக்கரத்தை இடுப்பில் வைத்து, சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும், மார்பில் பூநூலும் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர காணலாம். பொதுவாக முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் வேறெங்கும் காண முடியாதபடி யானையை வாகனமாக கொண்டுள்ளார். இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட ஐராவதம் என்ற யானையே முருகப்பெருமானின் வாகனமாக உள்ளது. சுவாமி மலையின் மற்றொரு சிறப்பம்சம், இது இயற்கையான மலை அல்ல. ஏராளமான கருங்கற்கள் கொண்டு கட்டப்பட்ட மாடக்கோவில் அமைப்பில்தான் சுவாமிமலை உள்ளது. மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட கருங்கல் கோவில் இருப்பது பிரமிப்பூட்டும் விந்தையாகும். இத்திருத்தலத்தில் 3 பிரகாரங்கள் உள்ளன. முதலாவது பிரகாரம் மலை உச்சியிலும், 2வது பிரகாரம் நடுமலையிலும், 3வது பிரகாரம் மலை அடிவாரத்திலும் உள்ளது. தந்தைக்கு உபதேசம் செய்த குருவாக சுவாமிநாத சுவாமி மலையின் உச்சியிலும், உபதேசம் பெற்ற சிஷ்யனாக சுந்தரேஸ்வர சுவாமி மீனாட்சி அம்மையுடன் மலை அடிவாரத்திலும் அருள் பாலிக்கின்றனர்.
இம்மலையின் உச்சியை அடைய கடக்க வேண்டிய 60 படிகளும் தமிழ் வருடங்கள் 60ஐ குறிக்கின்றன. இத்தலத்தின் தல விருட்சம் நெல்லி மரம். ஒருமுறை பூமாதேவி தன் சாபம் நீங்க சுவாமிமலை முருகனை வழிபடுகிறார். சாபம் நீங்கிய பின் இத்தலத்தை விட்டு பிரிய மனமின்றி தல விருட்சமாக நெல்லி மரமாக அங்கேயே வாசம் புரிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நெல்லி மரத்திற்கு வடமொழியில் தாத்ரி என்று பெயர். அதனால் சுவாமிமலை தாத்ரிகிரி என்றும் கூறுவர். மேலும் சிவகிரி, குருவெற்பு, குருமலை, சுவாமி சைலம் என்ற பெயர்களும் உண்டு. வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போற்றுகின்றனர். அருணகிரிநாதர் 38 திருப்புகழ் பாடல்களை சுவாமிநாதனுக்கு சூட்டியுள்ளார். சுவாமிமலையைச் சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் சுவாமிமலை நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். ஒரு தரம் சரவண பவா என்று தொடங்கும் நவரத்தின மாலையின் 3வது பாடல் மிகவும் பிரபலமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த பல்வேறு விழாக்கள் மிக்க சிறப்புடன் இங்கு கொண்டாடப்படுகிறது. தமிழ் ஆங்கில புத்தாண்டு அன்று இங்கு படிபூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய பல்வேறு சிறப்புமிக்க சுவாமிமலை முருகனை தரிசித்து ஞானம் என்ற அருளை பெற்று அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி வளமுடன் வாழ்வோமாக. சுவாமிமலை முருகனுக்கு அரகரோகரா. ராதே கிருஷ்ணா.